ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீனை சுத்தம் பண்ணிவிட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். மீனை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த மீனை உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசணும். ஒரு 5 தடவை அலசணும், இல்லைன்னா கவுச்சி வாசனை வரும். அதுக்கு தான் நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 5 தடவை நல்லா கழுவி எடுக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன்னு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இப்போ மீனை நல்லா ஊற வச்சுக்குவோம். உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு போட்டு ஊற வச்சுக்கிறேன். இப்போ நேரம் ஊறட்டும், ஒரு 10 நிமிஷங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கணும். அதுமாரி 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். 4 டேபிள் ஸ்பூனு குழம்பு தூள் போட்டுக்கணும். 2 ஸ்பூனு, 3 ஸ்பூனு, 4 ஸ்பூனு. இப்போ இதை நல்லா கையில் போட்டு கரைச்சி எடுத்துக்குவோம். தூள் போட்டு கரைச்சிட்டோம். இப்போ இது கூட கொத்தமல்லி புதினா தழை போட்டுக்குவோம் கொஞ்சம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ பாத்திரம் காஞ்சிடுது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதுதான். இந்த அளவு போதும் எண்ணெய். நான் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும் குழம்பு. எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்குவோம். நல்லா பொரிட்டோம். இது கூட சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சம். அது கூட வெந்தயம் போட்டுக்குவோம். இது கூட சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு முழு பூண்டு ஊற்றி போட்டுக்கோங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் ஊற்றி போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் வடகம் போட்டுக்குவோம். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் போட்டு கிண்டி விட்டுக்குவோம். இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்குவோம். கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் வெட்டி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டணும். நல்லா வதங்கட்டும். இப்போ பாதி டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு போட்டு கிண்டி விடணும் நல்லா. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வதங்கும் வெங்காயம். இப்போ இதிலே ஒரு இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அரைச்சி வச்சுட்டேன். 1 டேபிள் ஸ்பூனு. நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். இது கூட தக்காளி பழத்தை வெட்டி வச்சுட்டு போட்டுக்கணும். நான் 2 தக்காளி பழம் வெட்டி போட்டுக்கிறேன்.
தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா மெசிஞ்சிட்டு, இப்போ புளி தண்ணியில் வந்து மிளகாத்தூள்லாம் கரைச்சி வச்சோமா வந்து அதை வந்து ஊற்றிக்கணும். இப்போ வந்து உப்பு காரம்லாம் வந்து பார்த்துக்கணும், சரி பார்த்துக்கணும். இப்போ வந்து இது வந்து நல்லா கொதிச்ச பிறகு மீனை வந்து போட்டுக்கணும். இப்போ வந்து நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டோம். மீனை வந்து கடைசியாக போட்டுக்கலாம். மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்குவோம். ஒரு 5 துண்டு வந்து மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டாச்சு. இப்போ இது கூட வந்து மீனை போட்டு விட்டுடலாம். மீனை போட்டாச்சு. இப்போ வந்து கிண்டி விடணும், லைட்டாக கிண்டி விடணும். இந்த மாதிரி தான் கிண்டணும், மீன் உடச்சிக்கணும். இப்போ வந்து மீன் வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், பார்ப்போம். அப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுத்து. வாங்க ஒரு கிண்ணத்தில் போட்டு எப்படி இதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லியும் போட்டுக்கணும், புதினா தழையும் போட்டுக்கணுங்க, கருவேப்பிலையும் கூட போட்டுக்கணும். இப்போ வந்து குழம்பு வெந்துட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பார்க்கலாம் வாங்க. ஆஹா, சூப்பராக இருக்குது. ஆஹா, மாங்காய் பச்சை மிளகாலாம் நல்லா வெந்துடுது. சூப்பராக இருக்குது குழம்புங்க. இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மீன் குழம்பு ரெடி ஆகிடுது. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக